அதாவது நீங்கள் பேசுகிறது, இந்த டெலிவரி வந்து நீங்கள் வேகமாக பேசுனீங்கன்னா தாட் ப்ராசஸும் டெலிவரி சிங்க்ரனைஸ் ஆகலைன்னா யூஆர் பவுண்ட் டு கமிட் மிஸ்டேக்ஸ். இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்த முதல் பாடம். அதனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசணும்னா முதல்ல சிம்பிள்ஸ் இது வார்த்தைகள், சாதாரண ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும். அடுத்து மெதுவாக கிளாரிட்டியோடு பேசணும். இப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக பண்ணும்போது உங்கள் தாட் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கிறதுனால ரெண்டு சிங்க்ரனைஸ் ஆகும். ரெண்டு சிங்க்ரனைஸ் ஆகும்போது தப்புகள் குறையும். தப்புகள் வராதுன்னு இல்லை, குறையும். அப்படி வந்தாலும் அடுத்து மாற்றிக்கலாம். இந்த விஷயத்தை ஒவ்வொரு வில்லேஜிலிருந்து வர்ற மாணவனும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வில்லேஜிலேருந்து வர்றவங்களுக்கு எக்ஸ்போசர் கம்மி. அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வர்றாங்க. நம்மளால் முடியுமா முடியாதான்ட்டு. தாழ்வு மனப்பான்மையே இருக்கக்கூடாது. முதல்ல ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு மனிதன் என்னால் முடியும், நான் அழகாக